ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ். இந்த வீடியோவில் நம்ம முட்டையை வச்சு பேன்லேயே பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 3 முட்டை, 2 பல் பூண்டு, பெரிய வெங்காயம் பாதி, கொடமிளகா பாதி, பாதி மீடியம் சைஸ் தக்காளி, ஆலிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது க்ரீன் ஆலிவ்ஸ், பிளாக் ஆலிவ்ஸ் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். அது 5லேருந்து 6. இது இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும். இது ஆப்ஷனல் தான். 2 பிரெட் ஸ்லைஸ். இது நீங்கள் வீட் ப்ரெட்டும் எடுத்துக்கலாம், இல்லை மில்க் ப்ரெட்டும் எடுத்துக்கலாம். இது வேணால் எடுத்துக்கலாம். மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சீஸ் மொசரெல்லா சீஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், டொமேட்டோ கெச்சப், ஆரிகானோ. முதல்ல நம்ம 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ப்ரெட்டை. அடுத்தது ஒரு பவுலில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஒரு 2 பிஞ்ச் அளவு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஆரிகானோ, இதுவும் ஒரு 2 பிஞ்ச் அளவு எடுத்து இந்த முட்டையில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ பீஸா பேஸ்க்கான முட்டை ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம வெஜிடபிள்ஸ் லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் என்ன எண்ணெய் வச்சுருக்கீங்களோ அதே ஊற்றிக்கோங்க. இதில் 2 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம். பூண்டை லைட்டாக ஃப்ரை பண்ணுவோம். கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கோங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து குடமிளகா சேர்த்துருக்கேன். பார்க்குறதுக்கு அப்போ தான் அழகாக இருக்கும். ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஒரே ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு 10 செகண்ட் வதக்குனா போதும். ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது. இது லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்கணும். தக்காளியையும் போட்ட உடனே அடுத்து ஆலிவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியிலேருந்து ஜூஸ் வெளியில் வந்துடக்கூடாது, அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். அடுத்தது மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு, காரம் அதிகம் பிடிக்கும்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு பாருங்கள், அந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நமக்கு பீஸாக்கான டாப்பிங்ஸ்க்கான வெஜிடபிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது அடுப்பில் பேன் வச்சுட்டு அதில் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம இந்த முட்டையை ஊற்றிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த முட்டையை எடுத்து ஊற்றி விடுறேன். இப்போ பேனை மூடி வச்சுருவோம். முட்டை பாதி வேகணும். இப்போ பாருங்கள், பாதி வெந்துருச்சு. இப்போ இது மேலே நம்ம அரைச்சி வச்சுருந்த ப்ரெட்டு தூளை ஆட் பண்ண போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, நல்ல பேஸ் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான். இதை நம்ம திருப்பி போட்டுருவோம். இதை நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடுங்க. இப்போ நம்ம மேலே தான் டாப்பிங்ஸ் எல்லாம் போட போகிறோம். முதல்ல ஒரு 3 டீஸ்பூன் அளவு இந்த ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்தது முதல்ல மொசரெல்லா சீஸு ஃபஸ்ட்டு ஒரு கோட் போட்டுக்குவோம். அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி லாஸ்ட்டாக திரும்ப சீஸ் கோட்டிங் பண்ண போகிறோம். ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி சீஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மொசரெல்லா சீஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா பீஸா
வர மாதிரி சீஸ் இழுத்து வரும். கடைசியாக ஆரிகானோ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்குவோம். இப்போ எல்லா டாப்பிங்ஸும் போட்டாச்சு. இப்போ பேனை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். நல்லா சீஸ் எல்லாம் மெல்ட் ஆயிரும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி பார்க்குறதுக்கு பீஸா மாதிரியே இருக்குது பாருங்கள். ஆனால் என்ன, முட்டையில் பண்ணியிருக்கோம் நம்ம பீஸா, அவ்வளோதான் வித்தியாசம். கீழே பாருங்கள், நல்லா பேஸ் கனமாக வந்திருக்கு. நம்ம ப்ரெட் எல்லாமே அந்த முட்டையில் சேர்ந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது முட்டை பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா காலி பண்ணிடுவாங்க, அந்த அளவு சூப்பராக இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் டேஸ்டியான ரெசிபீஸோட உங்களை நான் அடுத்த வீடியோஸில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.